ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஓடிடியில் ட்ராகன் படம் பார்த்தோம். அந்த ட்ராகன் படத்தை பற்றி சின்ன ரிவ்யூ உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். ட்ராகன் பொறுத்தும் இது வந்து லவ் டுடே மாதிரி இருக்கும், பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தாட்லேயே பார்த்தோம். பட் வந்து நல்லா இருந்தது படம். வந்து பார்க்கலாம், ஒரு முறை பார்க்கலாம், நல்ல ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். அதில் ஒன்றும் வல்காரிட்டி ஒன்றும் பெருசாகவே இல்லை. ஜாலியாக கிண்டல் பண்ணிக்கிட்டு சிரிப்பு மூட்டிக்கிட்டு அது மாதிரி தான் இருந்தது. ஒரு பையன் எதுக்காக வந்து நல்ல பையன், நல்லா படிக்கிற பையன் எதுக்கு வந்து ரொம்ப மாறி போகிறான், காலேஜ் லைஃப்பில் அவனுக்கு என்னென்ன இன்கன்வீனியன்ஸ் இருக்குது, அவன் எப்படி மாறுறான், மற்றவங்களால என்ன பிரச்சனை வருது, இவனால் மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது, 48 அரியர்ஸ் எப்படி வச்சுருக்கான், இது மாதிரி கதை கொண்டுட்டு போகிறாங்க. கோர்வையாக இருந்தது, ஒன்று ஒன்று ரிலேட்டடாக தான் இருந்தது. பார்க்கறதுக்கு ஜாலியாக தான் இருந்தது. நாங்கள் பார்த்தோம், நல்லா இருந்தது. அதை பற்றின பார்த்தா அந்த ஹீரோயின்ஸ், அந்த கேரக்டர்ஸ், சின்ன சின்ன கேரக்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோ பார்க்குறப்போ அப்படியே எனக்கு தனுஷ் பார்க்குற மாதிரி, அந்த சின்ன வயசில் ஏர்லி ஸ்டேஜில் தனுஷ் வந்தால் எப்படி இருப்பார் அது மாதிரி இருந்தது. இமிட்டேட் பண்ணுறாரு அப்படின்னு நான் சொல்லலை. பட் வந்து அவரோட ஆக்ஷனை பார்த்தா எல்லாருமே சொல்லுவாங்க அது தனுஷ் மாதிரியே இருக்குது. அவரோட ஃபேஸும் அப்படி தான் இருந்தது. ஏர்லி ஸ்டேஜில் சின்ன பையனாக காட்டுறப்போ தனுஷ் மாதிரியே தான் இருக்கார். அடுத்தது ஹீரோயின்ஸ்ன்னு சொன்னால் எல்லாம் நம்ம வெளியில் பார்க்குறப்ப கையாடுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹீரோயினை பெருசாக பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவல் பார்த்தா ஹீரோயின் வந்து கையாட் கிடையாதுங்க, அனுப்பமாங்கிறவங்க தான். அவங்களோட ஆக்ஷன் ரொம்ப நல்லா ரியலிஸ்டிக்காக, அழகாக, ப்ளசண்ட்டாக இருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக பேசுகிறாங்க, அழகாக நடிக்கிறாங்க. அவங்க தான் அந்த ஃபுல் சீன், அதாவது ஃபுல்லாக அந்த படம் ஃபுல்லாக இவங்க வராங்க. கையாட்லாம் ஒரு குறிப்பிட்ட சீன்ஸ் மட்டும் தான் வந்துட்டு போகிறாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நெக்ஸ்ட்டு 3 மேஜர் டேரக்டர்ஸ், அவங்க வந்து ரவிக்குமார் சார், அண்ட் தென் கௌதம் சார், அண்ட் தென் மிஸ்கின் சார், இவங்க 3 பேரும் வந்தாங்க. அவங்க 3 பேரோட ஆக்ஷன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. பர்டிகுலரி மிஸ்கின், அவங்க தான் அந்த கதையை மாற்றுற மாதிரியே இருக்குது. அவர் தான் லாஸ்ட்டாக மாமனாராகவும் ஆக போகிறாரு அப்படின்னு. இதில் ரொம்ப டயலாக்னு பார்த்தா ஒரு டயலாக் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த டயலாக் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ஒரு தப்பு பண்ணினா அந்த தப்பு ஒரு பெரிய தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலாக் இருக்கும். இதே டயலாக் வந்து அவங்க அம்மா அவங்கள பார்த்து கேட்பாங்க, ஹீரோவை பார்த்து, நீ இவ்வளோ கெட்ட பையனடா அப்படின்னு சொல்லிட்டு. நான் கெட்ட பையன்தாம்மா, நான் வாழ்கிறதுக்காக என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்னொருத்தனை அழித்து நான் வாழ்கிற அளவுக்கு ரொம்ப மட்டமான பையன் நான் கிடையாதுன்னு சொல்லுவார். இந்த டயலாக் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. பார்க்கறதுக்கும் படம் ஆன் த ஹோல் ரொம்ப நல்லா இருந்தது. டைம் இருந்தால் பாருங்கள்.